ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய சாமினா சார் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பர் கிளிப்ஸாக வந்து வெளியே விட்டுருக்காங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ அந்த காட்டன் ட்ரெஸ் தாங்க. ஸோ அதை வந்து பீச் ஓரமாக அவருடைய கிளாமருடைய ரொமான்டிக் மூமெண்ட்ஸை வந்து செம்மையாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க பீச்சில். ஸோ அவர் வந்து ஒயிட் ஷர்ட், அந்த ஃபேண்டன், அந்த பயங்கர ஸ்பெக்ஸு, அந்த ப்ளூ கலர் அந்த ஸ்பெக்ஸு, கூலிங் ஸ்பெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வேறு லெவல் அந்த சீயோட அந்த கலருக்கும் அவருக்கும் வந்து பயங்கர மேட்சிங் ஆகிடுச்சு. ஒயிட்டு வித் ரொம்ப பயங்கர கிளாமராக கொடுத்துருக்குறாங்க பர்ஃபார்மன்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்க வந்து நம்மளே அந்த இடத்துல இருந்து மெய் மறந்து கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஸ்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் அவர் என்ன தான் பண்ணுறாரு, என்ன மேஜிக் பண்ணுறாரு அப்படின்னு அவர் கொடுத்த வேலையை அழகாக ஓப்பனாக எங்கே போனாலும் எந்த லாங்குவேஜ் போனாலும் அழகாக பண்ணி கொடுத்தாரு இல்லையா? ஸோ அதுதான் அங்கே நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இப்போ ஆலியா காட்டன் அப்படின்னு அங்கே எடுத்துக்கிட்டோன்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்து வேறு ஆட்ஸ் எல்லாமே வந்து வேறு ஆக்டர்ஸ் வச்சு பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக எல்லாேருக்கும் வந்து ஷூட் அப் வந்து சேம் நம்ம இப்போ சுவாமி சாருக்கு எப்படி ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஸ்பேஸ் கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் அந்த வியூஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே வியூஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம சுவாமிநாதன் சாருக்கு வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக 1000 மடங்கு பெருசுன்ற மாதிரி 1000 மடங்கு அதிகமாக தான் இருக்குது வியூஸ். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஒரு வித்தின் ஒரு 100 மிஞ்சி போனால் ஒரு 500 800 தான், அவ்வளோதான், அதோடு ஸ்டாப் ஆகிடுது. நம்ம சாமிநாத் பேஜ் உள்ள போயிருந்தீங்கன்னா லைக்கே வந்து 10,000 மேலே போகுது. ஸோ 5,000 அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மெசேஜ் பார்த்துட்டு மட்டும் இல்லை, அந்த ஷேரிங்கும் பயங்கரமாக இருக்குது, அவரை வந்து பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அதில் கமெண்ட்ஸில் போனீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் லைக் பண்ணுறாங்க. சரி, பட் அவரை பற்றி இந்த மனுஷன் என்னையா கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கணும் போல, என்னையா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் புலம்பி தள்ளுறாங்க. கண்ணை எடுக்க முடியல, வச்ச கண்ணை எடுக்க முடியல, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விசஸும் வந்து தட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து நமக்குள்ளே நம்ம அதை செயல்படுத்துகிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் அவர் வந்து மேஜிக் கிரியேட் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட்ஸ் தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராசரியாக செம்மையாக இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.